எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தடுப்பூசி போட மாட்டேன் என கூறிவிட்டு முதல் ஆளாக சென்று தடுப்பூசியை போட்டுக்கொண்ட ரத்ன தேரர். நான் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலியே ரத்ன தேரர் நேற்று முதல் ஆளாக தடுப்பூசியை போட்டுக்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் நேற்று ராணுவ மருத்துவமனையில் தொடங்கியது. இதன் தொடக்க நாளில் 19 எம்பிக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலியே ரத்ன தேரரும் கலந்து கொண்டு தடுப்பூசியை பெற்றிருந்தார். எனினும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நான் கொரோனா தடுப்பூசியை போட மாட்டேன், எனக்கு கொரோனா மீது பயம் இல்லை என்று ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று முதல் நாளில் அவர் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சைக்கான அனுமதி பத்திரம் விநியோகம். கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி பத்திரங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கல்வி வலயங்கள் பாடசாலை அதிபர்கள் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு வருகை தந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி பத்திரங்களும் இன்று தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சை எதிர்வருகின்ற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4513 நிலையங்களில் நடைபெறவுள்ளன. மேலும் இம்முறை நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சையில் 6,22,352 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மக்களுக்கு வைத்திய அதிகாரி விடுத்துள்ள எச்சரிக்கை. புதிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவக்கூடியது. ஆகையினால் தேவையற்ற பயணத்தை மக்கள் அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கொழும்பு நகராட்சி மன்றத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் ருவான் விஜயமுனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சந்திம ஜீவந்தர என்பவரால் புதிய வைரஸ் கொழும்பு நகரத்தில் பரவியுள்ளதாக அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ருவான் விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே திருமண நிகழ்வுகள் மற்றும் பிறந்தநாள் விழாக்கள் இரவு விடுதிகளுக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் நெரிசலான இடங்களிலிருந்து முடிந்தவரை விலகி இருக்க வேண்டும் என்றும் வைத்தியர் ருவான் விஜயமுனி வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு செய்யப்படாத பட்சத்தில் கொழும்பு நகரத்தில் புதிய கொரோனா வைரஸ் தொற்றின் பாதிப்பு மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. இந்தியாவில் உள்ள 50,000க்கும் அதிகமான இலங்கை அகதிகளில் சிலரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு அலுவல் அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் முன்வைத்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் புகலிடம் கோரியவர்களுக்காக இந்தியாவில் பல முகாம்கள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் 50,000க்கும் அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை விட முகாம்களுக்கு வெளியேயும் பலர் இருப்பதுடன் கணிசமானவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முகாம்களில் உள்ள அகதிகளுக்கு உணவு, தங்குமிடம், மருத்துவ வசதிகள், கல்வி, அடிப்படை தேவைகள் மற்றும் நலன்புரி என்பன வழங்கப்படுவதுடன் சென்னையில் உள்ள இலங்கைக்கான பிரதிநிதி இது தொடர்பான விசேட கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நாமலுடன் நவீன் திசாநாயக்க சந்திப்பு. இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் நவீன் திசாநாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் கிரிக்கெட்டின் தற்போதைய நிலை குறித்து கவனம் செலுத்தியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனது தந்தையும் கிரிக்கெட்டில் காட்டிய சிறப்பு ஆர்வத்தின் காரணமாக அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக நவீன் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல்கள் குறித்து கருத்து தெரிவித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் முன்னாள் தலைவரின் மகனான நவீன் திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த காமினி திசாநாயக்க ஒரு வெற்றிகரமான தலைவர் என்றும் இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்ததாகவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். தெரிவடைந்த கோவிட்-19 வைரஸால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை. தெரிவடைந்த புதிய கோவிட்-19 வைரஸினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்தே குறித்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஹரிதா ஆலுத்கே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தெரிவடைந்த புதிய கோவிட்-19 வைரஸ் தொற்றின் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை முன்னெடுப்பது அவசியமாகும்.
நாட்டில் தற்போதைய நிலையில் புதிய கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் ஏதேனும் அவதானம் மிக்க நிலைமை காணப்படுமாக இருந்தால் அது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான யோசனைகளை தொற்றுநோய் தடுப்பு பிரிவு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனை மையமாக கொண்டு அதிகாரிகளுக்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இதேவேளை புதிய வகை கோவிட்-19 தொற்று குறித்து அதிக கவனம் செலுத்தப்படாத பட்சத்தில் எதிர்காலத்தில் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். தற்போது கூட தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே அதனூடாக எதிர்வருகின்ற 2 வாரங்களுக்கு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சர்களின் பொறுப்புகளில் திடீர் மாற்றம் செய்த ஜனாதிபதி. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களின் விடயமானங்கள் சிலவற்றை திடீரென மாற்றம் செய்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். இதில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகின்ற வகையிலான விடயமான மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராஜாங்க பாதுகாப்பு மற்றும் இடர் முகாமைத்துவ அமைச்சின் கீழ் 18 விடயமானங்கள் உள்ளீர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், பதிவாளர் திணைக்களம், இடர் முகாமைத்துவம், வளிமண்டலவியல் திணைக்களம், தேசிய கட்டிட ஆய்வக பணியகம், ஔடத நிர்வாக அதிகார சபை என்பன இந்த அமைச்சுக்கு கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதேபோல உள்விவகார ராஜாங்க அமைச்சுக்கு கீழ் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. காணி அமைச்சின் கீழ் மேலும் 7 நிறுவனங்கள் உள்ளிருக்கப்பட்டுள்ளன. இதுக்கமைய காணி ஆணையாளர் திணைக்களம், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, நில அளவியை திணைக்களம், காணி அளவீட்டு அதிகார சபை, காணி கொள்கை திட்டமிடல் திணைக்களம் மற்றும் காணி பிணக்குகள் தீர்க்கும் திணைக்களம் என்பன இவ்வாறு காணி அமைச்சுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு பேரிடியான செய்திகளை கொடுத்த இலங்கை. வடக்கில் உள்ள 3 தீவுகளை சீன நிறுவனத்துக்கு வழங்கும் தீர்மானத்தில் மாற்றங்கள் இல்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்திருப்பது இந்தியாவுக்கு அதிர்ச்சிக்குரிய தகவலாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் பெருகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விசனத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் அரசியல் பிரமுகர்களும் இது தொடர்பில் தங்களின் அதிருப்தியினை வெளியிட்டிருந்தனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா இலங்கை சீனாவின் காலனித்துவமாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் உயிரை கொடுத்து வீழ்க்கப்பட்ட நாடு தற்போது சீனாவிடம் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் உதய கமன்பிலவிடம் சூரிய சக்தி மின் உற்பத்திகளுக்கான வடக்கில் உள்ள தீவுகளை சீன நிறுவனத்துக்கு வழங்குவது தொடர்பாக அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதா எனவும் அரசின் இந்த தீர்மானத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் உதய கமன்பில விலைமறு கோரலில் அடிப்படையில் சீன நிறுவனத்துக்கு அந்த தீவுகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அந்த அமைச்சரவை தீர்மானத்தை தாமதப்படுத்துவதாகவோ அல்லது ரத்து செய்வதாகவோ விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அமைச்சரவைக்கு அறிவிக்காதமையினால் அந்த தீர்மானம் தொடர்ந்தும் வழிவில் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் நிலையில் வடக்கின் தீவுகள் இந்தியாவுக்கு மிக அண்மையில் இருப்பதால் இந்தியா இது தொடர்பில் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இதற்கிடையில் கிழக்கு முனைய விவகாரமும் இந்தியாவுக்கு கடுமையான ஏமாற்றத்தை கொடுத்துள்ள நிலையில் வடக்கின் தீவுகள் சீனாவுக்கு கொடுப்பதில் மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையானது இந்தியாவை சீண்டும் செயலாக அமைத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறிய அமைச்சர் கெஹலியா நடவடிக்கை எடுக்க கோரும் ஆசிரியர் சங்கம். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி வெகுஜன ஊடக மற்றும் தகவல் அமைச்சர் மரணடுகை நிகழ்வில் ஈடுபட்டமைக்கு ஆசிரியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளன. பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற அனைத்து விழாக்களையும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்குமாறு கல்வி அமைச்சர் உத்தரவிட்டுள்ள விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற அனைத்து விழாக்களையும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்குமாறு அனைத்து மாகாண வலய கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் அண்மையில் அறிவுறுத்தியிருந்தார். தொற்று நிலவும் ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற நிலைமைகளுக்கு மத்தியிலும் பல்வேறு பாடசாலைகள் பல்வேறு விழாக்களை நடத்தி வருவதாகவும் விழாக்களை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருந்தார். நாட்டில் நிலவுகின்ற தொற்று நோயை எதிர்கொண்டு கல்வி செயலாளர் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த மாகாண கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாட்டின் முன்னணி ஆசிரியர் சங்கங்களில் ஒன்று வலியுறுத்தியுள்ளது. கொரோனா பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது.
பாடசாலை விழாக்கள் உட்பட வேறெந்த வெளிப்புற செயற்பாடுகளையும் நடத்தக்கூடாது என கல்வி அமைச்சர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாலும் அதனை மீறி பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஊடக அறிக்கையை ஊடாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 12ஆம் தேதி அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கண்டியில் அமைந்துள்ள கங்கல மகா வித்தியாலயத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை மீறி பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஒரு விழாவை நடத்தியிருந்ததாக ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பாடசாலையில் 4 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்ததாக ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி அதிகாரிகளிடம் இது தொடர்பில் முறைப்பாட்டையும் பதிவு செய்துள்ளது. இவ்வாறான ஒரு சூழலில் பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற அனைத்து விழாக்களையும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்குமாறு அனைத்து மாகாண வலய கல்வி அதிகாரிகள், பிரிவினாக்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். ஜனாசாவை புதைப்பதற்கான அனுமதியை வழங்கிய சுகாதார அமைச்சர் இழுத்தடிப்பு செய்யும் அரசாங்கம். கோவிட்-19 உயிரிழப்பவர்களின் உடல்களை புதைப்பதற்கு சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப குழு அனுமதி அளித்துள்ள போதிலும் வர்த்தமானியில் அதனை பிரசுரிப்பதற்கு சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் அசைல குணவர்தன தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போதைய நிலையில் தகனம் செய்வதற்கான முடிவே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு எடுத்துள்ள அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதற்காக சிரேஷ்ட அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை உள்ளடக்கிய பேராசிரியர் ஜெனிஃபர் பெரேரா தலைமையிலான தொழில்நுட்ப குழு ஒன்று அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு கடந்த வார இறுதியில் இறுதி பரிந்துரையை உள்ளடக்கிய அறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்தனவிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிக்கையில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழப்பவர்களின் ஜனாசாக்களை கடும் நிபந்தனைகளுடன் அடக்கம் செய்வதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகின்ற ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. எனினும் அந்த பத்திரிகையில் உள்ளபடி உடல்களை புதைப்பதற்கு அனுமதி அளிக்கின்ற விதத்திலான வர்த்தமானி அறிவிப்பினை வெளியிட சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்தன இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற அமர்விலும் கோவிட்-19 உடல்களை புதைப்பதற்கு அனுமதிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இருப்பினும் பிரதமரின் அறிவிப்பினை தெளிவுபடுத்திய ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் சாதாரணமாக உயிரிழப்பவர்களின் உடல்களையே புதைக்க முடியும் என்பதை பிரதமர் தெரிவித்ததாகவும் கோவிட்-19 தொற்றால் இருப்பவர்களின் உடல்களை புதைக்க அனுமதிப்பதாக அவர் அறிவிக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இந்த அறிவிப்பு குறித்து குழப்ப நிலை உள்ளதால் நேற்று கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை அறிவிப்புகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற மின்சக்தி அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான உதய கம்மன் பிளவிடம் இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், கோவிட்டால் உயிரிழந்த உடல்களின் இறுதிக்கிரியை பற்றிய தீர்மானத்தை தலைவரோ அல்லது பிரதமரோ எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவானது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெளிவாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையிலே கோவிட்-19 உடல்களை புதைப்பதற்கான அனுமதியை சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப குழு அறிக்கையூடாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு வழங்கியுள்ள போதிலும் அதனை அவர் வர்த்தமானியில் அறிவிக்க இழுத்தடிப்பு செய்து வருகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் மோடியால் இலங்கையில் கட்சி ஆரம்பிக்க முடியுமா? சட்டத்தில் இடமுண்டா? இந்திய பிரதமர் மோடி தலைமையில் இலங்கையில் கட்சி அமைக்க முடியாது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நேரடி கிளையை இங்கே அமைக்க சட்டத்தில் இடமில்லை என்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்படுவது தொடர்பில் தற்போது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவது தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது: இது ஒரு சிறு நிகழ்வு. நம் நாட்டிலும் இந்தியாவை பற்றி, வேறு நாடுகளை பற்றி, அந்த நாட்டு அரசுகளை பற்றி இந்நாட்டு அரசியல்வாதிகள் பேசுவதில்லையா? இதை மறந்து சாதாரண பாமரருக்கு தெரிந்த விடயம் பற்றி அரசியல் சட்ட விற்பனர்கள் ஊடகங்களில் வந்து ஏதோ பெரிய அரசியல் சட்ட வியாக்கியானம் வேறு கொடுக்கின்றார்கள். இது என்ன என எங்களுக்கு தெரியாது. இந்திய பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்த நாட்டில் கட்சி அமைக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் நேரடி கிளையை இங்கே அமைக்க சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு கட்சியை வேண்டுமானால் சட்டப்படி பாரதிய ஜனதா கட்சி என பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம். அல்லது இங்கிருக்கின்ற ஒரு கட்சியின் பெயரை கூட பாரதிய ஜனதா கட்சி என மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு சட்டம் கட்டம் போட முடியுமா என்ன? இங்கே ஹெல உரிமையா, ருகுணு ஜனதா, தமிழ் முற்போக்கு, தமிழ் தேசிய, முஸ்லிம் காங்கிரஸ் என பல கட்சிகள் உள்ளன. இவை போன்ற இதுவும் அவசியமானால் அமையலாம். உலகம் முழுக்க
இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் கம்யூனிஸ்ட், சோசலிஸ்ட் என்ற பெயரில் கட்சிகள் இல்லையா? பல நாடுகளில் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி என்றும் கிரீன் பார்ட்டி என்றும் கட்சிகள் இருக்கின்றன. அதேபோல இஸ்லாமிய என்ற பெயர் கொண்ட கட்சிகளும் உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு இலங்கையின் ஆர்சி ஆண்டகை பேராயர் ரஞ்சித் மெல்கம் அவர்கள் இலங்கை கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி என்று ஒரு கட்சி அமைக்கப் போகின்றாரோ என்ற கதை அடிபட்டது. அந்த அளவுக்கு அவருடைய உரைகளில் அரசியல் இருந்தது. இன்னும் சில கட்சிகள் பெயரளவில் ஒரு அடிப்படையில் இல்லாவிட்டாலும் கூட கொள்கை அடிப்படையில் உலகமட்ட ஒருமைப்பாடுகளை கொண்டுள்ளன. நம்முடைய ஜேவிபி பல உலக புரட்சி இயக்கங்களுடன் ஒருமைப்பாடு கொண்டிருந்தது. இப்போது கூட அவர்களது மாநாடுகளுக்கு வேறு நாடுகளின் பல கட்சி பிரதிநிதிகள் வருகின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, சுதந்திர கட்சி மாநாடுகளுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் வருகின்றார்கள். நம்ம ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிகழ்வுகளில் இந்திய முஸ்லிம் லீக் பிரதிநிதிகளை கண்டுள்ளேன். ஆக இதெல்லாம் சின்ன சின்ன அரசியல் நகர்வுகள் தான். பில்லட் ஒரு துடிப்பான இளம் பிஜேபி அரசியல். எதிர்காலத்தில் இந்தியாவின் ஒரு முன்னணி தலைவராக இவர் வரக்கூடியவர். இன்று கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார், அவ்வளவுதான். இப்போது அவரை அழைத்து பிரதமர் மோடி விளக்கம் கேட்டுள்ளார். இதை பிடித்துக்கொண்டு இங்கே சிலர் பெரிய யோக்கியர்கள், உலக மக்கா உத்தமர்கள் போன்று பெரிய கட்டு கட்டுகிறார்கள். இவர்களை பற்றி எனக்கு தெரியாதா? போர்த்துகீசர், ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட முடியாமல் போன கண்டி ராஜ்யத்தை ஆங்கிலேயர் எப்படி கைப்பற்றினார்கள்? கண்டியின் கடைசி வீர தமிழ் மன்னன் கண்ணுசாமி நாயக்கர் என்ற ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனை காட்டிக் கொடுத்து, போற்றுக் கொடுத்து தேச துரோகம் செய்த பிலிமத்தலாவ, எக்கலப்புல நிலைமை ஆகியோர் யார் என்பதை தேடி பார்த்தாலே விடை கிடைக்கும். மேடையில் ஏறி தேசப்பற்றும் தமிழ் முஸ்லிம் இலங்கையருக்கு எதிராக இனவாதமும் பேசிவிட்டு கீழே இறங்கி வந்து ரகசியமாக சீனாவுக்கோ வெளிநாடுகளுக்கோ நாட்டை விற்று பிழைப்பு நடத்தும் பிலிமத்தலாவை, எகலப்பொல போன்ற நபர்கள் இந்த நாட்டில் இன்றும் இருக்கின்றார்கள். இதை மனதில் கொண்டு நாம் இலங்கையர்களாக உள்ள நாட்டில் ஒற்றுமையாக இருந்தால் எவரும் எம்மை ஆக்கிரமிக்க முடியாது. இல்லாவிட்டால் அதே கதிதான் என்பதை உணர்வோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார்.